என் அன்பான கண்மணிகளே, 28வது பாடத்தில் நான் ஒரு சின்ன பாடத்தை முடிக்க முன்னாடி வீடியோ கட் ஆகிடுது, தானாக கட் ஆகிடுது. ஏன்னா நான் உங்களுக்கு இப்போ நிறைய பாடத்தையெல்லாம் ஸ்டோர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் அதிகம் உள்ள ஒரு செல்ஃபோன் வாங்கணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதில் விடுபட்டதை நான் சொல்ல பாருங்கள். யூ கேம், நீ வந்தாய். மை டேட் வாஸ் ஈட்டிங், ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு யூ. நீ வந்தாய், ஒரு சொல் கடந்த காலம். மை டேடி வாஸ் ஈட்டிங், என்னுடைய தந்தை சாப்பிட்டு கொண்டிருந்தார், கொண்டு வகை கடந்த காலம். ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம், நான் அவரிடம் பேசி கொண்டு இருந்தேன். அப்போ முடிஞ்சு போனது. அப்போ கொண்டு வகை கடந்த காலம். இந்த 3 வாக்கியத்தை எவ்வளோ அழகாக ஒன்று சேர்க்குறேன் பாருங்கள். வென் யூ கேம், அதாவது வென்னுனா பொழுதுன்னு அர்த்தம். வென் யூ கேம், அதாவது நீ வந்தாய், கூட்டல் பொழுது. வென் யூ கேம், நீ வந்த பொழுது. வென் யூ கேம், நீ வந்த பொழுது. மை டேட் வாஸ் ஈட்டிங், என்னுடைய தந்தை சாப்பிட்டு கொண்டிருந்தார். அண்டு, மேலும் நான் அவரோடு பேசி கொண்டிருந்தேன். மேலும் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம். பாருங்களேன், வென் யூ கேம், மை டேட் வாஸ் ஈட்டிங் அண்ட் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம். நீ வந்த பொழுது என்னுடைய தந்தை சாப்பிட்டு கொண்டு இருந்தார், மேலும் நான் அவரோடு பேசி கொண்டிருந்தேன். அதனால தான் என்னால் வெளியே வர முடியலை, சாரி அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம இப்போ சொந்தமாக ஒரு வாக்கியம் பேசிட்டோம். இதே மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்களேன். டே அம்மாங்கடா, எப்பா நீங்கள் நேற்று அம்மாவை தேடினீங்களப்பா, நீங்கள் வந்த பொழுது. டேடி, வென் யூ கேம் எஸ்டர்டே, வென் யூ கேம் எஸ்டர்டே, நேற்று நீங்கள் வந்த பொழுது. மம்மி வாஸ் இன் த சர்ச், அம்மா கோயிலில் இருந்தாங்க, அதனால தான் அம்மா வீட்டில் இல்லை. ஸோ மம்மி வாஸ் நாட் இன் த ஹவுஸ். மம்மி வாஸ், அம்மா இருந்தார். மம் வாஸ் நாட், அம்மா இல்லை. மம் வாஸ் நாட் அட் ஹோம். ஸோ சாரி டேட், ஐ ஃபர்காட் டு டெல் யூ, நான் மறந்துட்டேன். அந்த மாதிரி சொந்தமாக நீங்கள் என்னன்னாலும் இங்கிலீஷ் பேசலாங்க. நீங்கள் எழுதுங்கங்க, சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேளுங்க, நோட்டில் எழுதுங்க, எழுதி அதை திரும்ப திரும்ப பாருங்கள், அந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க. ஏறக்குறைய இப்போ நான் ஒரு 10 பேர்கிட்ட ஆரம்பித்தேன், இப்போ 150 பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு 150 பேர் என்னோடய இங்கிலீஷை படித்து அவங்கள எதிர்காலம் நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் நல்லா படிங்க ப்ளீஸ். நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், விரும்பி கேட்டுக்கிட்டேன், தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சொந்தமாக நீங்கள் இங்கிலீஷ் எழுதிட்டு எனக்கு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நம்பரை 9952310603. இதுதான் என் வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் என்னுடைய யூடியூப் சேனல். VSVSVS C6 என்ன C6W, இதுதான் என்னுடைய யூடியூப் அட்ரஸ். சரியா? நீங்கள் சொந்தமாக எழுதுங்க, சும்மா இந்த எழுதுங்க. நான் பஸ்ஸில் போய் கொண்டிருந்த பொழுது, பஸ்ஸில் போய் கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். ஐ வாஸ் கோயிங் இன் த பஸ், அதாவது ஐ வாஸ் ட்ராவலிங் பை பஸ். இது கூட நீங்கள் அந்த பொழுதுன்னு வரும்போது வென் போடணும். வென் ஐ வாஸ் ட்ராவலிங் இன் த பஸ், ஐ சா யூ, நான் உன்னை நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தபோது உன்னை பார்த்தேன், பஸ்ஸில் போகும்போது உன்னை பார்த்தேன். பஸ்ஸில் போகும்போது அப்படின்னா போகும் பொழுது, போய் கொண்டிருந்த பொழுது தான் சொல்ல முடியும் இல்லையா? நான் போய் கொண்டிருந்தேன் அப்பொழுது. வென் ஐ வாஸ் ட்ராவலிங் இன் த பஸ், ஐ சா யூ நியர் த டாஸ்மார்க் கடை. நியர் த டாஸ்மார்க். ஏலே, நான் பஸ்ஸில் போய்ட்டு உன்னை பார்த்தோம்ல, நீ டாஸ்மார்க் கடைக்கிட்ட இருந்தேன். வென் ஐ வாஸ் ட்ராவலிங் பை பஸ், வென் வந்தால் தான் அது அர்த்தம் கரெக்டு. ஐ வாஸ் ட்ராவலிங் பை பஸ், நான் பேருந்தில் சென்று கொண்டிருந்தேன். ஐ சா யூ நியர் த டாஸ்மார்க் அப்படின்னு அர்த்தம். நான் பஸ்ஸில் போய் கொண்டிருந்தேன், ஒன்று நான் டாஸ்மார்க் கிட்ட பார்த்தேன். அப்போது வென் சேர்க்கணும். இப்போ இந்த 2 வாக்கியத்தை சேர்க்கணும். அப்படின்னா ஐ வாஸ் ட்ராவலிங் பை பஸ் அண்ட் ஐ சா யூ நியர் த டாஸ்மார்க், நான் பேருந்தில் சென்று கொண்டிருந்தேன், மேலும் நான் உன்னை டாஸ்மார்க் கடை அருகில் பார்த்தேன். இப்போ வென் போட்டு பாருங்கள். வென் ஐ வாஸ் ட்ராவலிங் பை பஸ், நான் பேருந்தில் சென்று கொண்டிருந்த பொழுது உன்னை டாஸ்மார்க் அருகில் பார்த்தேன். இனிமேல் அப்படி உன்னை பார்த்தோம்னா அரை வெளுத்துவிடுவேன். இஃப் ஐ சி யூ இன் த ஃப்யூச்சர், இனிமேல் நான் உன்னை பார்த்தால். இஃப் ஐ சி யூ, ஐ சி யூனா நான் உன்னை பார்க்கிறேன், இது ஒரு சொல் நிகழ்காலம். அது முன்னாடி இஃப் போடும்போது இஃப் ஐ சி யூ இன் ஃப்யூச்சர், இனிமேல் நான் உன்னை பார்த்தேன், அரை வெளுத்துவிடுவேன். ஐ வில் டேக் யூ டு டாஸ்க் அப்படிம்பாங்க. அல்லது ஐ வில் கண்டம் யூ, நான் உன்னை ரொம்ப திட்டுவேன். ஐ வில் ஸ்கோல்ட் யூ, ஐ வில் பீட் யூ அப்படின்னு அடிப்பேன்னு அர்த்தம். சரி, நம்ம அடுத்த ஒவ்வொரு டென்ஸ்லையும் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இது போதும், ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் தயவுசெய்து சின்ன சின்ன வாக்கியங்கள் எழுதி பாருங்கள். மை டேடி இஸ் அட் ஹோம், மை டேடி இஸ், என்னுடைய தந்தை இருக்கிறார். எங்கே? அட் ஹோம், வீட்டில் இருக்கிறார். அண்டு மை மம்மி இஸ் இன் த கிச்சன், மேலும் என்னுடைய தாய் சமையல் அறையில் இருக்கிறார்.
வென் மை டேடி இஸ் இன் த ஹவுஸ் மை மம்மி இஸ் இன் த கிச்சன். என்னுடைய தந்தை வீட்டில் இருக்கின்ற பொழுது என்னுடைய தாயார் சமையல் அறையில் இருக்கிறார். அப்படிங்கிற மாதிரி 2 வாக்கியத்தை நீங்கள் வென் போட்டு சேருங்க. தயவுசெய்து படிங்க ராசா. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி ராசா. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ராசா. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஐயோ இதை போய் ஃபாதர்கிட்ட கேட்கவான்னு நினச்சலாம். வெக்கப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இங்கே கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த யூடியூப் சேனல் வழியாக வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு யார் யாரை தெரியுமோ, ஐயோ இவன் இவ்வளோ படித்து இங்கிலீஷ் தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, எனக்கு இங்கிலீஷ் பேச ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த யூடியூப் அட்ரஸை கொடுங்க. நிறைய பேர் படிக்கட்டும். இது கட்டணம் கிடையாது, சந்தா கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஃப்ரீ கிளாஸ். சரியா? என் தமிழ் உள்ளங்களுக்கு, என் தமிழ்நாட்டில் என்னுடைய இங்கிலீஷை படிக்கிறவங்களுக்கு என்னுடைய இலவச காணிக்கை. நன்றி, வணக்கம், வணக்கம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. விவசாயத்தை காப்போம், கனிம வளங்களை காப்போம். நன்றி.